Hello learners, welcome to day 8 class of 10 days spoken Hindi class. நாம இந்த வீடியோவில் எப்பவும் அடிக்கடி எப்பவாவது ஒரு சில நேரத்தில் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் நம்மளோட ரொட்டீனை நம்ம வழக்கமாக பண்ணுற விஷயங்களை குறிக்கும். ஸோ நீங்கள் யூஸ்வலாக பண்ணுற ஒரு விஷயத்தை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டே 1லேருந்து டே 7 வரைக்கும் இருக்கிற வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நம்மளோட பிளேலிஸ்ட்டில் அந்த பிளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணுறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகினராக இருக்கிற பட்சத்தில் ஒரு பேசிக் வேர்டுல இருந்து பேசிக் சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணுற பேசுறது அப்படின்றத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி இப்போ நம்ம போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்க்கான PDF ஃபார்மேட் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட வெப்சைட்டில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம வெப்சைட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அடிக்கடி அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில் அக்சர் அப்படின்னு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் அடிக்கடி அங்கே போவேன். ஸோ ஏதோ ஒரு இடத்துக்கு ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றீங்க. நான் அடிக்கடி அந்த கோயிலுக்கு போவேன், நான் அடிக்கடி அந்த ஹோட்டலுக்கு போவேன், அந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா மே அக்சர் வஹான் ஜாத்தா ஹூன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹிந்தியில ஒரு சென்டென்ஸ் பேசும்பொழுது அதை ஆண் பேசுறாங்களா பெண் பேசுறாங்களா அப்படின்றத பொறுத்து ஒரு சில சேஞ்சஸ் வரும். அதாவது வெர்ப்ல சேஞ்சஸ் வரும். இங்க நமக்கு வெர்ப் எது போவேன். ஸோ இங்க போவேன் அப்படின்னு சொல்றதுனால அதை நீங்க ஃபியூச்சர் டென்ஸ்ல பேசணும் அப்படின்றத யோசிக்க கூடாது. ரொட்டீன், அதாவது அடிக்கடி, எப்பவுமே, 2 நாளைக்கு ஒரு தடவை, மாசத்துல ஒரு தடவை, ஒரு சில நேரத்துல, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நம்மளோட பழக்க வழக்கங்களை குறிக்கும். அதாவது ரொட்டீனை குறிக்கும். ஸோ இந்த மாதிரி பேசும்பொழுது ஹிந்தியில மட்டும் இல்ல, பொதுவாகவே நம்மளோட ரொட்டீனை பத்தி பேசும்பொழுது அதை நாம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் பேசணும். நம்ம தமிழ்ல பேச்சு வழக்குல பேசும் பொழுதுதான் போவேன் அப்படின்னு சொல்லுவேமே தவிர மற்றபடி அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் வரும். ஓகேவா? ஸோ 2 விஷயம் சொன்னேன். ரொட்டீனை பத்தி பேசும் பொழுது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்லணும். பிளஸ் ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் யார் பேசுறாங்க, அதாவது ஆண் பேசுறாங்க அப்படின்னா வேர்பு கூட வர சஃபிக்ஸ், அதாவது வேர்பு கூட ஒரு சில வார்த்தைகள் எப்பவுமே ஆட் பண்ணுவோம் இல்லையா, அது மாறும். பெண்ணா இருந்தாங்கன்னா அது ஒரு மாதிரி மாறும். ஓகேவா? அதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ அடிக்கடி அப்படின்னு சொல்றதுக்கு அக்சர்னு சொன்னேன். மே அப்படின்னா நான். ஸோ வஹான் அப்படின்னா அங்க, ஜா அப்படின்னா தான் போ அப்படின்றது. ஆனா ரூட் வேர்பு. போ அப்படின்னா ஜாவு. இங்க ரூட் வேர்பு ஜா. அது கூட நீங்க ஒரு ஆணா இருந்தீங்க அப்படின்னா நான் அடிக்கடி அங்க போவேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஜாத்தாஹூன் அப்படின்னு சொல்லணும். இதுவே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க ஒரு பெண்ணா இருந்தீங்க இல்ல, இந்த சென்டென்ஸ் சொல்லும் பொழுது நீங்க எப்படி சொல்லணும் அப்படின்னா ஜாத்திஹூன் அப்படின்றத சொல்லணும். மே அக்சர் வஹான் ஜாத்திஹூன் அப்படின்னு சொல்லணும். இதுவே நாங்க அப்படின்னா, ஸோ நாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில எப்படி சொல்லணும்? ஹம் அப்படின்னு சொல்லணும். ஹம் அக்சர் வஹான் ஜாத்தே ஹேன் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஹூன் வராது. ஹூன் மேக்கு மட்டும் தான் வரும். ஜாத்தே ஹேன் அப்படின்றது வரும். அவங்க அடிக்கடி எனக்கு கால் பண்ணுவாங்க. இங்க நமக்கு verb என்ன? கால் பண்ணுவாங்க. கால் பண்ணு அப்படின்னா கால் கரோ, ஃபோன் கரோ அப்படின்னு சொல்லணும். ஸோ நமக்கு ரூட் வேர்பு ஃபோன் கர். கர் அப்படின்றது தான் ரூட் வேர்பு. ஓகேவா? கர் அப்படின்னா பண்ணு, செய் அப்படின்றது அர்த்தம். ஸோ அவர்கள் அப்படின்னா வே, முஜே அப்படின்னா எனக்கு, அடிக்கடி அப்படின்னு சொல்றதுக்கு அக்சர். ஃபோன் கர்த்தேஹேன் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஹம் அப்படின்னாலும் கர்த்தேஹேன் தான் வரும். அவர்கள் ப்ளூரல் ஃபார்ம் அப்படின்னாலே தே சவுண்ட் வரும். ஆண் அப்படின்னா தா வரும், பெண் அப்படின்னா தீ வரும், பலர்பால் ப்ளூரல் அப்படின்னா தே வரும். ஒருத்தவங்கள ரொம்ப ரெஸ்பெக்டோட சொல்றதுக்கும் தே வரும். கர்த்தே ரூட் வேர்பு கூட தே, ஜா தே, ஆ தே, கர்த்தே, காத்தே அந்த மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி இன்னொரு விஷயம், நான் பேசும்பொழுது எண்டிங் ஜாத்தாஹூன், ஜாத்திஹூன், காத்தாஹூன், காத்திஹூன் அப்படின்னு வரும். ஸோ அது ஆண்பால் பெண்பால் அதை பொறுத்து மாறாது. எந்த சப்ஜெக்டோ அதை பொறுத்து மாறும். நான் அப்படின்னாலே ஹூன்னு தான் வரும், ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும். இதுவே ப்ளூரல் ஃபார்ம் அப்படின்னா ஹேன்னு வரும். ஒருத்தவங்க 3வது நம்பர், அதாவது ஒரு ஆணை பத்தி பேசுறோம் அப்படின்னா ஹே வரும். ஒரு பெண்ணை பத்தி மட்டும் பேசுறோம் அப்படின்னா ஹே வரும். ஸோ ஹூன், ஹே, ஹேன், இந்த 3 டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கணும் நீங்க. அடுத்தது, நான் இனிமே அடிக்கடி அங்க போக மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ இனிமேல் இல்ல இப்பத்துல இருந்து அப்படின்றதுக்கான வார்த்தை நம்ம போன வீடியோல தான் பார்த்தோம். இப்ப அப்படின்னா அப். ஸோ இப்பத்துல இருந்து அப்படின்னு சொல்றதுக்கு அப்சே அப்படின்னு அர்த்தம். இப்ப இருந்து. இல்ல இஸ்கே பாத் அப்படின்றதும் சொல்லலாம். 2 வார்த்தையுமே யூஸ் பண்ணலாம். ஸோ மே அப்சே வஹான் அப்படின்னா அங்க, அக்சர் அப்படின்றதுக்கு. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு மன கஷ்டம் வந்தது அப்படின்னா அங்க நான் போக மாட்டேன், அடிக்கடி இனிமேல் அங்க போக மாட்டேன், நான் குறைச்சிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்றதுக்கு அக்சர் நஹி
ஜாவூங்கா. ஸோ இனிமேல் அப்படின்னு சொல்றதுனாலதான் வந்து இங்க ஜாவூங்கா அப்படின்றத சொல்றீங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்க பண்ண மாட்டீங்க. ஓகேவா? இது அடிக்கடி அப்படின்றத ரொட்டீனை தான் குறிக்கும். ஸோ அங்க போவேன் அப்படின்றத வந்து போயிட்டு இருக்கிறத குறிக்குது. இங்க போக மாட்டேன்னு சொல்றதுனால வந்து நஹி ஜாவூங்கா அப்படின்றது வருது. ஓகேவா? அடுத்தது அடிக்கடி எனக்கு கால் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ எனக்கு அப்படின்னா முஜே அக்சர் அப்படின்னா அடிக்கடி, ஃபோன் மத் கரோ அப்படின்னா கால் பண்ணாதீங்க அப்படின்றது அர்த்தம். அவர் தினமும் வீட்டுல இருந்து லஞ்ச் எடுத்துட்டு வந்துருவாரு அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ தினமும் ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காரு, பாசிட்டிவா தான் பேசுறோம். ஸோ இதை வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் தான் சொல்லணும். ஓ அப்படின்னா அவர், தினந்தோறும் அப்படின்னு சொல்றதுக்கு ஹர்தீன் அப்படின்றது அர்த்தம். ஹர்னா ஒவ்வொரு அப்படின்றது அர்த்தம். பேசிக்கா ஹிந்தியில ஹர். தின் அப்படின்னா தினம், ஒவ்வொரு நாளும் அப்படின்றது அர்த்தம். இல்ல ரோஸ் அப்படின்றது சொல்லலாம். ரோஜ் அப்படின்னா தினமும். வீட்டுல இருந்து கர்சே. துபஹார்கா கானா அப்படின்னா மதியத்துக்கான உணவு. துபஹார்கா போஜன் அப்படின்றத சொல்லலாம். துபஹார்கா கானா அப்படின்றத சொல்லலாம். லாத்தாஹே, ஸோ அவர் ஆண்பால், அதனாலதான் லாத்தாஹே அப்படின்றத சொல்றோம். இதுவே ஒரு பெண்ணா இருந்தீங்க அப்படின்னா அவங்கள பத்தி பேசும்போது லாத்திஹே. ஸோ இதை நீங்க யாரு அப்படின்றத பத்தி இல்ல, அவர் அவள்னு சொல்றோம். ஸோ அதை டிபெண்ட் பண்ணி தான் அந்த லாத்தா லாத்தி அப்படின்றது மாறும். ஓகேங்களா? நான் பேசும்பொழுது நீங்க வந்து ஒரு ஆணா இருந்தீங்க அப்படின்னா தா சவுண்ட் வரும். நான் சொல்லி பேசும்பொழுது ஒரு பெண்ணா இருந்தீங்கன்னா தீ சவுண்ட் வரும். இங்க நீங்க யார பத்தி பேசுறீங்க, அவர் அவள், அதை டிபெண்ட் பண்ணி தாவா தீயா அப்படின்றது வரும். இதுவே ப்ளூரல் ஃபார்ம் அவங்க அப்படின்னா லாத்தே ஹெயின் அப்படின்றது வரும். ஸோ இங்க ஒருத்தவங்க அவர் மட்டும் சொல்றதுனால லாத்தா ஹே அப்படின்றது வருது. ஸோ நீங்க தினமும் வாக்கிங் போவீங்களா? இங்க நம்ம அதே தான் கொஷின் கேட்கிறோம். ஸோ தினமும் அப்படின்னா பிரதிதின். ஸோ வாக்கிங் அப்படின்னா வந்து டெஹலோ அப்படின்ற ஒரு வேர்பு வந்து டெஹல்னா அப்படின்னா வந்து வாக்கிங் அப்படின்றது குறிக்கும். ஸோ வாக்கிங் டெஹல்னே ஜாத்தேகேன் அப்படின்னா வாக்கிங் போவீங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ டெஹல்னே ஜாத்தேகேன், ஆப் பிரதிதின் டெஹல்னே ஜாத்தேகேன். போவீங்களா அப்படின்னு கொஸ்டின் கேட்கறதுக்காக கியா ஆட் பண்ணணும். கியா லாஸ்ட்லயே ஆட் பண்ணலாம், ஃபர்ஸ்ட்லயே ஆட் பண்ணலாம். ஸோ கியா ஆப் அப்படின்னா நீங்க, பிரதிதின் தினந்தோறும், டெஹல்னே ஜாத்தேகேன் இல்ல பிரதிதின்க்கு பதிலாக ஹர்தீன் அப்படின்றதும் சொல்லலாம். நான் எப்பவும் இந்த ஹோட்டல்ல தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ எப்பவும் ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதை பத்தி பேசுறீங்க. ஸோ இது வந்து ரொட்டீன். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல பேசுறோம். மே அப்படின்னா நானு, ஹமேஷா அப்படின்னா எப்பவும், இஸ் ஹோட்டல் மே அப்படின்னா இந்த ஹோட்டல்ல, ஹோட்டல் மே அப்படின்னா ஹோட்டல்ல. நாஷ்டா அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட், காலை சாப்பாடு வந்து நாஷ்டா, மதிய சாப்பாடு துபஹார்கா கானா. ஸோ துபஹா அப்படின்னா மதியம். ஸோ நாஷ்டா அப்படின்னா காலை சாப்பாடு. காத்தாஹூன் அப்படின்னா சாப்பிடுவேன். ஸோ காத்தா அப்படின்றது வருது பாருங்க, அப்படின்னா ஒரு ஆண் சொல்றாங்க அப்படின்றது அர்த்தம். இதுவே நீங்க ஒரு பெண்ணா இருந்தீங்க அப்படின்னா காத்திஹூன் அப்படின்றத சொல்லணும். அவர் எப்பவும் இப்படிதான் ஆபீஸ்க்கு லேட்டா வர்றாரு அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ அவர் ஓ எப்பவும் அப்படின்னா ஹமேஷா அப்படின்னு சொல்லணும். ஆபீஸ்க்கு அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஆபீஸ்கோ. இஸ் தரஃப் சே அப்படின்னா, இஸ் தரஃப் அப்படின்னா இந்த மாதிரி, தேர் சே அப்படின்னா தாமதமாக, லேட்டாக அப்படின்றது அர்த்தம். ஆத்தாஹே அப்படின்னா வர்றாரு அப்படின்றது அர்த்தம். இதுவே ஒரு பெண்ணா இருந்தீங்க அப்படின்னா ஆத்திஹே அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, நான் எப்பவும் ஆபீஸ்க்கு லேட்டா போக மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ இங்க வந்து மே அப்படின்னா நானு, கபிபி அப்படின்னா எப்பவும், ஒருபோதும் அப்படின்றது அர்த்தம். ஆபீஸ்க்கோ அப்படின்னா ஆபீஸ்க்கு, தேர்சே அப்படின்னா லேட்டாக, நகி ஜாவுங்கா அப்படின்னா போக மாட்டேன் அப்படின்றது அர்த்தம். ஸோ நான் எப்பவும் ஆஃபீஸ்க்கு லேட்டா போறது இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது தான் அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்லுவீங்க. போக மாட்டேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அது வந்து ஃபியூச்சர் டென்ஸ்ல தான் வரும். நகி ஜாவுங்கா, நான் இனிமேல் எப்பவும் ஆஃபீஸ்க்கு லேட்டா போக மாட்டேன், அந்த மாதிரி கேட்டகரி இது. ஸோ நகி ஜாவுங்கா, பெண்ணா இருந்தீங்க அப்படின்னா நகி ஜாவுங்கி அப்படின்னு சொல்லணும். நீங்க எப்பவும் இங்க வருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ஆப், ஆப் அப்படின்னா நீங்க, ஹமேஷா அப்படின்னா எப்பவும், யஹான் அப்படின்னா இங்க, ஆத்தே ஹேங்கியா அப்படின்னா வருவீங்களா அப்படின்றது அர்த்தம். ஸோ அவர் எப்பவும் இங்க வருவாரா அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் அப்படின்னா ஓ, ஹமேஷா எப்பவும், யஹான் அப்படின்னா இங்க வருவாரா, ஆத்தா ஹேக்கியா அப்படின்னு சொல்லணும். அவர், அதனால ஆத்தா ஹெய்னு வரும். ஸோ ஹெய், ஹெயின் வராது, ஹே. ஸோ ஆத்தா ஹேக்கியா அப்படின்றது வரும். நான் 2 நாளைக்கு ஒரு தடவை ஜிம் போவேன் அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ இதை ரொட்டீனா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க 2 நாளைக்கு ஒரு தடவை. ஸோ மே அப்படின்னா நானு, ஹர் அப்படின்னா ஒவ்வொரு, தோதின் மே 2 நாளையில ஒரு தடவை, ஏக் பார் அப்படின்னா, ஸோ தோதின் அப்படின்னா 2 நாள், ஹர் தோதின் அப்படின்னா ஒவ்வொரு 2 நாளும் அப்படின்றது அர்த்தம். ஹர் தோதின். ஸோ ஹர்தீன் அப்படின்னா ஒவ்வொரு நாளும், ஹர் தோதின் அப்படின்னா ஒவ்வொரு 2 நாளும். ஸோ ஒவ்வொரு 2 நாளைக்கும் ஒரு தடவை.
ஏக் பார் அப்படின்னா ஒரு தடவை, ஜிம் ஜாத்தா ஹூன் அப்படின்னா ஜிம் போவேன். அகைன் அதே தான், ஒரு பெண்ணா இருந்தீங்க எப்படி சொல்லணும், ஜிம் ஜாத்தி ஹூன் அப்படின்றத சொல்லணும். நான் வருஷம் வருஷம் அந்த கோயிலுக்கு பணம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ வருஷம் வருஷம், ஸோ ஒவ்வொரு வருஷமும் அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ ஒவ்வொரு அப்படின்னா நான் என்ன சொன்னேன், ஹர்தின் அப்படின்னா ஒவ்வொரு நாளும், ஹர் சால் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும், உஸ் மந்திர்கோ அப்படின்னா அந்த கோவிலுக்கு, பைசா தேத்தாஹூன் அப்படின்னா பைசே தேத்தாஹூன் அப்படின்னா பணம் கொடுப்பேன். ஸோ தேதோ அப்படின்னா கொடு, தேத்தாஹூன் அப்படின்னா கொடுக்கிறேன் அப்படின்றது அர்த்தம். ஒவ்வொரு வருஷமும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா. இதுவே ஒரு பெண்ணா இருந்தீங்க அப்படின்னா பைசே தேத்தேஹூன் அப்படின்றத சொல்லணும். இதுவே அவர் கொடுப்பார் அப்படின்னா தேத்தா ஹே அப்படின்னு வரும். பெண் அப்படின்னா தேத்தி ஹே அப்படின்றது வரும். அடுத்தது நாங்க எப்பவாவது படம் பார்ப்போம் அப்படின்னு சொல்றது, எப்பவாவது தான். ஸோ கபி கபி, ஹம் கபி கபி ஃபிலிம் தேக்தே ஹேன். ஹம் அப்படின்னா தேக்தே ஹேன் ப்ளூரல். ஸோ அதனால தேக்தே ஹேன் அப்படின்றது வரும். நாங்க எப்பவும் காஃபி குடிக்க மாட்டோம். ஸோ எப்பவுமே ஒரு விஷயத்த பண்ண மாட்டீங்க அப்படின்னா கபி நகி அப்படின்றத சொல்லலாம். மே கபி நகி காஃபி பீத்தா ஹூன். ஸோ காஃபி பீத்தி ஹூன் அப்படின்றத சொல்லலாம். நீங்க ஏன் எப்பவும் எதிர்மறையா யோசிக்கிறீங்க, ஸோ நெகட்டிவா, ஸோ நீங்க நெகட்டிவ் அப்படின்றதும் சொல்லலாம். நெகட்டிவ்கான ஹிந்தி வார்த்தை நகராத்மக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாசிட்டிவ் அப்படின்னா சக்கராத்மக், நெகட்டிவ் அப்படின்னா நகராத்மக். நீங்க நெகட்டிவ்னே கூட சொல்லி பேசலாம். आप हमेशा நெகட்டிவ் क्यों सोच रखते हैं. ஸோ யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா சோச் ரஹா ஹே அப்படின்றது அர்த்தம். ஸோ இருக்கேன் அப்படின்னா சோச் ரஹா ஹூம், இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது சோச் ரஹே ஹேன். ஸோ சோச்தே ரக்தே ஹேன் அப்படின்னா யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்றது அர்த்தம். கியோன் அப்படின்னா ஏன். அவர் உங்களை எப்பவும் மன்னிக்க மாட்டார் அப்படின்னு சொல்றது. ஸோ எப்பவுமே மன்னிக்க போறது இல்லை. ஓ அப்படின்னா அவர், தும்ஹேன் அப்படின்னா உங்களை, இல்ல ஆப்கோ அப்படின்றதும் சொல்லலாம் உங்களை. கபி நகி அப்படின்னா எப்பவும், மாஃப் கரேகா. ஸோ கபி மாஃப் நகி கரேகா இல்ல கபி நகி மாஃப் கரேகா அப்படின்றத சொல்லலாம். ஸோ அவர் அப்படின்றதுனால கரேகா அப்படின்றத சொல்லலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா கபி நகி சேர்த்து சொல்லலாம். மாஃப் கரோ அப்படின்னா மன்னி அப்படின்றது அர்த்தம். நாங்க ஒரு சில நேரத்துல இந்த ஹோட்டல்ல சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்றதுக்கு, நாங்க அப்படின்னா ஹம், கபி கபி அப்படின்னா ஒரு சில நேரத்துல, சம்டைம்ஸ். இஸ் ரெஸ்டாரண்ட் மே, இஸ் ஹோட்டல் மே அப்படின்னா இந்த ஹோட்டல்ல. கானா காத்தேஹேன் அப்படின்னா சாப்பாடு சாப்பிடுவோம். கானா அப்படின்னா சாப்பாடு, காத்தேஹேன் அப்படின்னா சாப்பிடுவோம், ப்ளூரலை குறிக்குது. ஸோ இப்போ நம்ம பார்த்த எல்லா சென்டென்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்புறேன். நம்ம ரிப்பீட்டடாக நம்மளோட ரொட்டீனில் பேசக்கூடிய சில வாக்கியங்களை தான் நம்ம இந்த வீடியோஸில் பார்த்தோம். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் நம்மளோட இந்த வெப்சைட்டில் போயிட்டு இந்த PDF எல்லாம், அந்த சென்டென்ஸ்க்கான PDF எல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.